ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 25th February 2026 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸில் எல்லாம் டாப் கெய்னர்ஸ், அதெல்லாம் டாப் லூசர்ஸ், யூஎஸ் மார்க்கெட் எதுக்காக ரேலி ஆச்சுது, கிரிப்டோ பிட்காயின் எதுக்காக ரேலி ஆச்சுது, கோல்டு எதுக்காக ரேலி ஆச்சுது, இந்த எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். நிஃப்டி பார்த்திங்கன்னா 57 பாயிண்ட் வந்து ரேலியாக இருந்துச்சு. ஐடி செக்டாரில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெக்கவரி இருந்துச்சு. அதுதான் வந்து மார்க்கெட் இந்த அளவுக்கு பாசிட்டிவாக க்ளோஸ் ஆக ஒரு காரணம் அமைஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் மெட்டல் அப்புறம் ஆட்டோ செக்டாரும் வந்து மார்க்கெட் ரேலி ஆகிறதுக்கு சப்போர்ட் பண்ணிச்சு. மார்க்கெட் இருந்தாலும் நிஃப்டி பார்த்திங்கன்னா 2050 அப்புறம் 100 மூவிங் ஆவரேஜஸ்க்கும் கீழே தான் இருக்குது. இமீடியட் சப்போர்ட் பார்த்திங்கன்னா 25,400 இருக்குது. இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 25,600லேருந்து 25,650 வரைக்கும் இருக்குது. மார்க்கெட் வந்து ஒரு செல் அண்ட் ரைஸ் மோடில் தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் வலட்டைலாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. யூஎஸ் மார்க்கெட் பார்த்திங்கன்னா நல்ல ரேலியை கொடுத்துச்சு. யூஎஸில் பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்ல ரெக்கவரியை காட்டுச்சு. அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தோம்னா, ஆந்த்ரோஃபி அந்த கம்பெனி வந்து அதுதான் வந்து ஏஐ டூல் ஒன்று க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. அது மூலமாக வந்து எல்லா செக்டாருமே வந்து பாதிப்படையும் அப்படிங்கிற மாதிரி ஸ்பெகுலேஷன்ஸ் போனதுனால சாஃப்ட்வேர் செக்டார் வந்து ரொம்பவே ப்ரெஷரில் இருந்துச்சு. இப்போ அந்த கம்பெனி வந்து அவங்களோட க்ளவுட் பிளாட்ஃபார்மை கூகுள் அப்புறம் மைக்ரோசாஃப்டோட இணைக்கிறதுக்கான, அதாவது ஒரு கொலாபரேஷனில் வந்து இனிமேல் வரக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ்களை பண்ணுறதுக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து ரொம்பவே பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. ஸோ இது எதை காட்டுது அப்படின்னா, ஏஐ வந்து இப்போதைக்கு ஐடி சர்வீஸை வந்து ரொம்ப பாதிக்காது. அது ஏஐயோடு சேர்ந்து ஐடி செக்டார் வளரும் அப்படிங்கிறது தான் இது காட்டுது. அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவான விஷயம் வந்து மார்க்கெட்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த அனௌன்ஸ்மெண்ட் மூலமாக. அதனால் சாஃப்ட்வேர் செக்டாரில் இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் ரேலியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்விடியாவை பார்த்திங்கன்னா ரிசல்ட்டு கொடுக்க போகுது. ஸோ அதோட ரிசல்ட் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும்னு எல்லோரும் நம்புகிறாங்க. இதெல்லாம் சேர்த்து யூஎஸ் மார்க்கெட்டில் ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் நல்லா ரேலி பண்ண வச்சதுனால யூஎஸ் மார்க்கெட்டும் நல்லா ரேலி ஆச்சுது. அப்புறம் கிரிப்டோவில் பார்த்திங்கன்னா பிட்காயின் நல்லா ரேலி ஆகிட்டு இருக்குது. அதுக்கு காரணம் வந்து ஆல்ரெடி பிட்காயின் வந்து ஓவர் சோல்டு சிச்சுவேஷனில் இருந்துச்சு. அதனால் ரீபவுண்ட் ஆனதாக நம்பப்படுது. இடிஎஃப் இன்ஃப்ளோவும் பார்த்திங்கன்னா பிட்காயினில் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ இதனால் கிரிப்டோ நல்லா ரேலி ஆகிட்டு இருக்குது. அப்புறம் கோல்டு பார்த்திங்கன்னா ஒரு 50 பாயிண்ட் ரேலி ஆகி $5,226 இருக்குது ஒரு அவுன்ஸு கோல்டோட இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் ரேட்டு. யூஎஸ் டாலர் வீக் ஆனதுனால கோல்டு கொஞ்சம் ரேலியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் புதுசாக யூஎஸ் பிரசிடெண்ட் ட்ரம்ப் வந்து டேரிஃப்ஸ் வந்து மறுபடியும் போடும் அப்படிங்கிற மாதிரி சில இதை சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதோட இம்பேக்ட் பார்த்திங்கன்னா கோல்டு ரேலியாக காரணமாக அமைஞ்சிருக்குது. அப்புறம் டாப் கெய்னர்ஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து HCL டெக்னாலஜிஸ் இருக்குது. 39 பாயிண்ட் வந்து ரேலியாக இருக்குது. HCL டெக்னாலஜிஸில் டெலிவரி வால்யூம் வந்து 55% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ இது வந்து இன்ஸ்டிடியூஷனல்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த ஸ்டாக்கில் காட்டுறது தான் பார்க்க முடியுது. ஏன்னா இது வந்து ரொம்ப லோ ப்ரைஸில் இருக்கிறதுனால அவங்க வந்து ஒரு நல்ல பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இதை பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஏஐ வந்து ட்ரெடிஷ்னலாக இருக்க ஐடி சர்வீஸை இப்போதைக்கு பாதிக்காது. அதுக்கு மாறாக வந்து ஏற்கனவே இருக்கிற கம்பெனிஸ் கூட இது ஒரு கொலாபரேஷன் பண்ணி ஒரு க்ரோ ஆகிறதுக்கான சான்சஸ் தான் அதிகம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆண்ட்ரோஃபிக் கம்பெனியோட அனௌன்ஸ்மெண்ட் வந்து இண்டிகேட் பண்ணுது. ஸோ அதனால் இந்தியாவிலையும் பார்த்திங்கன்னா HCL டெக்னாலஜிஸ் வந்து நல்லா ரேலி ஆகிருக்குது. 39 பாயிண்ட் வந்து ஒரே நாளில் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அப்புறம் பஜாஜ் ஆட்டோ பார்த்திங்கன்னா டாப் கெய்னர்ஸில் செகண்ட் இருக்குது. 268 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருக்குது. ப்ரோக்கரேஜஸ் ரீசெண்டாக இதை அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆட்டோ இண்டெக்ஸ் ஃபுல்லாமே வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக 2% வந்து ரேலியை கொடுத்துச்சு. ஸோ பையிங் இன்ட்ரெஸ்ட்டு வந்து ஆட்டோ செக்டாரில் இருக்கிறது இது காட்டுது. ஸோ இந்த பையிங் இன்ட்ரெஸ்ட்டுக்கு காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா, February 2026 இதுவரை இல்லாத அளவுக்கு, இதுவரை கடந்த வருடங்களில் இல்லாத அளவுக்கு ஆட்டோ செக்டாரில் வந்து ரொம்பவே பாசிட்டிவான ஒரு ஸ்ட்ராங் க்ரோத் இருக்கும் அப்படின்னு நம்பப்படுது. வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷனில் ஒரு 20% வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு ப்ரெடிக்ட் பண்ணப்பட்டிருக்குது. ஸோ இதனால் ஆட்டோ ஸ்டாக்ஸ் எல்லாமே கொஞ்சம் ரேலியை கொடுத்துருக்குது. அப்புறம் டாப் லூசர்ஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து ரிலையன்ஸ் இருக்குது. 30 பாயிண்ட் வந்து விழுந்துருக்குது. ரீசெண்டாக இதை ப்ரோக்கரேஜஸ் வந்து டவுன் கிரேட் பண்ணாங்க.
அது மட்டும் இல்லாமல் குளோபலாக க்ரூடு ப்ரைஸஸில் இருக்கிற இந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்து இந்த ஸ்டாக்கை வந்து ரொம்பவே வாலட்டைலாக வச்சுருக்குது. அப்புறம் டாப் லூசர்ஸில் வந்து செகண்டு பார்த்திங்கன்னா எஸ்பிஐ இருக்குது, 23 பாயிண்ட் வந்து விழுந்திருக்குது. ரீசெண்டாக நல்ல ரேலியாக கொடுத்த இந்த ஸ்டாக் வந்து ப்ராஃபிட் புக்கிங்னால இப்போ கொஞ்சம் விழுந்திருக்குது. ஸோ இந்தியன் மார்க்கெட் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு செல் அண்ட் ரைஸ் மோடில் தான் இருக்குது. ஸோ எப்போல்லாம் நல்லா ரைஸ் ஆகுதோ அப்போல்லாம் அது வந்து ஒரு செல் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்து செல் பண்ணப்படுது. அதனால தான் மார்க்கெட் வந்து ரொம்ப ஃப்ளக்சுவேஷனாக இருக்குது. ஸோ இன்னுமே வந்து இது கொஞ்சம் நாளைக்கு இந்த மோடு கண்டினியூ ஆக தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ 25,900 தாண்டினதுக்கு அப்புறம் தான் இனிமேல் பாசிட்டிவ் மூமெண்ட்டும் வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தரோம் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.